ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி கண்ணம்மா சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பச்சை சட்னி செய்ய போகிறோம். பச்சை சட்னிக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா போட்டு அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறமேலு நம்ம எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இறக்குனா சட்னி ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பச்சை சட்னி, அதாவது வெங்காயம், தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா நான் உப்பு போட்டு அரைக்கலை, ஆனால் நீங்கள் உப்பு போட்டு அரைச்சிருங்க. நான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா போட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது ரோஸ் சட்னின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. இது கொதிக்க விட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசையோடு எப்படி சாப்பிட்லான்னு பாருங்கள். இன்றைக்கி நார்மல் தோசை தான். எங்கள் வீட்டில் மாவு தோசை இல்லை, ஒன்லி கோதுமை தோசை தான். எப்படி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி டு தோசை சட்னி. யார் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.